ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, பாட்டி என்கிட்ட சொன்னாங்கம்மா, உன்னோட சின்ன வயசுலேயே உன்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்னு பாட்டி சொன்னாங்கம்மா, அதை கேட்ட உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. என்ன மாதிரி சின்ன பொண்ணாக இருக்கும்போது கூட நீ அம்மா கூட இல்லை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடுலட்சுமி, இதை பற்றி நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற? இப்போ நான் உன் கூட இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் உன்னை திட்டிட்டு தானே இருக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. நீ என்னை திட்டினாலும் நீ என் நல்லதுக்காக தாம்மா திட்டுற, நீ என் கூட இருக்கிற, எனக்கு அது போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி சொல்கிறாங்க, ஹேமா ரொம்ப பாவம்மா, அவளுக்கும் உன்ன மாதிரி அம்மா இல்லை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவோட அம்மா உயிரோடு இல்லை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. ஹேமாவோட அம்மா இறந்ததுக்கப்புறமா டாக்டர்ப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்போது கண்ணம்மா முழிச்சிட்ருக்குறாங்க. அப்போ கரெக்டாக ஆட்டோ டிரைவர் குமார் அண்ணே அங்கே வந்துடுறாரு. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு லக்ஷ்மி, ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க கண்ணம்மா. பாரதி ஹேமாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. இப்போது ஹேமா பாரதிகிட்ட கேட்குறாங்க, லக்ஷ்மி எப்போதுமே அவளோட அப்பா எங்கன்னு தேடிட்டே இருந்தா, கொஞ்ச நாளாகவே அவளோட அப்பாவை பற்றியே பேசுகிறதே இல்லையே டாடி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அவளோட அப்பா யார் அப்படின்ற உண்மையை அவள் கண்டுபிடிச்சிட்டாளா டாடி அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, நீ உன்னோட படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, லக்ஷ்மி என்ன பண்ணுறான்றதெல்லாம் நீ கவனிச்சிட்ருக்காத அப்படின்னு திட்டுறாரு. அடுத்ததா சௌந்தர்யா கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி இப்போது சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க, நான் என்னோட அம்மாட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறேன், ஆனால் அவங்க பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க, நீங்களாவது சொல்கிறீங்களா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம் கேளு லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஹேமாவோட அம்மா யார் பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமாவோட அம்மா இறந்துட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. என்னோட அம்மாட்ட கேட்டால் அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹேமாவோட அம்மா யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உண்மையை சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. எனக்கு ஹேமாவோட அம்மா யாருன்னு தெரியாது அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. ஹேமாவோட அம்மா யாருன்னு தெரியணும்னா அது போய் உன்னோட டாக்டர் அப்பாட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்களே அப்படின்னு கோபப்பட்டு இப்போ வெளியில் போயிடுறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி இப்போ மனசில் நினைக்கிறாங்க, இப்போ நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அம்மாவும் பாட்டியும் ஹேமாவோட அம்மா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு நின்று கவனிக்கிறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, ஹேமாவோட அம்மா யாருன்னு என்கிட்ட அடிக்கடி இவ கேட்டுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவட்ட என்ன தான் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. லக்ஷ்மி ஒளிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க. அவங்களோட நிழலை இப்போது சௌந்தர்யா பார்த்துடுறாங்க. உனக்கு ஹேமாவோட அம்மாவை தெரியாது தானே, அப்போ தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. லக்ஷ்மி அங்கே ஒளிஞ்சு நிற்கிறான் அப்படின்னு ஜாடையில் சொல்கிறாங்க சௌந்தர்யா. அப்போ கண்ணம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் அத்தை, எனக்கு ஹேமாவோட அம்மா யாருன்னே தெரியாது, அதை சொன்னால் லக்ஷ்மி நம்பவே மாட்டேன்றாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை லக்ஷ்மி இந்த விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசினானா எனக்கு ஃபோன் பண்ணி கூட, நான் பேசிக்கிறேன் அவட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா. இப்போ லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, அப்போ அம்மாவுக்கு இந்த உண்மையை பற்றி தெரியாது போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணம்மா தான் ஹேமாவோட அம்மா அப்படின்ற உண்மையை லக்ஷ்மி சீக்கிரமாகவே தெரிஞ்சுப்பாங்க. அது எப்போ நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.